ஆளுக்கு ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் 1 or 2 வீக்ஸில் ரமலானே ஸ்டார்ட் ஆக போகுது. நீ என்னம்மா இன்னும் ட்ராவல் விலாகாக போட்டுட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? அதுக்கான ரீசன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் ஸ்பாட் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து விளம்பரப்படுத்திடுவோன்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அஜ்மானில் இருக்கோம். ஸோ அஜ்மான்லேருந்து இங்கே போகிற வழியிலே வந்து நேம் போர்டிங் நிறையா இருக்குது. ஸோ அல்ஜடா பார்க் அப்படின்றத நீங்கள் வந்து லொக்கேஷன் போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக நம்ம அந்த ஸ்பாட்க்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க் என்ட்ரன்ஸ்குள்ளேயே போயாச்சு. ஆக்சுவலி இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரோடு மாதிரியே இருக்குது. இது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸு. இந்த ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து துபாய் பார்டரை கிராஸ் பண்ணி அபுதாபி போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக சரௌண்டிங் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே க்ரீனரிஸ். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வீக்கெண்டில் தான் இந்த பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மட்டும்தான் இருந்துச்சு வீக்கெண்ட்னால் மட்டுமே. பட் ஸோ மச் ஆஃப் ஸ்பேசியஸ் இருக்க பார்க் தான் இது. அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். பட் இங்கே தான் நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபுல் சரௌண்டிங்லேயும் நிறைய பார்க்கிங் இருந்துச்சு. 2 ரவுண்ட் தான் அடித்த உடனேயுமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்க்கிங் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் போய் ஸ்டாப் பண்ணியாச்சு. லைட்டிங் ஃபெஸ்டிவல் என்ன இது? அடிக்கடி லைட்டிங் ஃபெஸ்டிவல் பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஷார்ஜாலையும் சரி யூஏலேயே சொல்லணுன்னா நம்ம இந்த ஜனவரி லாஸ்ட்லேருந்து மார்ச் ஒரு பிகினிங் வரைக்குமே இந்த லைட்டிங் ஃபெஸ்டிவல்னு போயிட்டே இருக்கும். ஒரு நிறைய பில்டிங்கில் வந்து ஸோ மச் ஆஃப் அனிமேஷன்ஸ் வீடியோஸே வந்து லைட்டிங்ஸில் வந்து ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பார்க்லேயுமே வந்து என்ட்ரன்ஸில் அந்த லைட்டிங் ஷோ போட்டிருந்தாங்க. குட்டீஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் காமிக்கிறது ஒரு சின்ன சேலஞ்ச் தான். யாராவது பேக் சைடில் இருந்தே வந்து கரெக்டாக படிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் ஃப்ரண்ட்டும் வியூ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது அந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டே ரீட் பண்ணிட்டு போனேன். ஸோ அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்றதுக்காக சொன்னேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யூஷுவல் பார்க்கில் போய் நம்ம பார்க்கிங் போட்டோம்னா நேராக பார்க்குள்ளே போவோம். பட் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து எங்கே பார்த்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மேட்ச்சு. ரொம்ப சூப்பராக செம்மையாக அந்த பாய்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களே ஒரு 1/2 hour மேலே அங்கே நின்று அந்த மேட்ச் பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இது வந்து குட்டி பிரேக் எடுத்துகிட்டு அந்த பிரேக்கோடு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. என் ஹஸ்பண்டை வாசுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆர்வமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்க்குள்ளேயே போயிட்டாங்க. இல்லாத ஃபெசிலிட்டியே கிடையாது. நீங்கள் பேட்டரி டைப் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, அப்போ சார்ஜிங் போடுறதுக்கும் என்ட்ரன்ஸ்லேயே அங்கே பாயிண்ட் இருக்குது. பார்க்கில் மெயினான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் பார்க் ஸ்டேடியம் தான். இது வந்து பேசிக் லெவல். இங்கே வந்து குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒரு 3 level ஆஃப் அந்த ஸ்கேட் ட்ரைனிங் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே அந்த குட்டீஸ்லாம் விளையாடும் போது சரி நம்ம பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி விளையாட விட்டால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆர்வமாக. இன்னும் குட்டீஸாக இருக்காங்க என் பசங்கள்லாம். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என் பசங்களோட குட்டி பசங்களாம் அங்கே செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் இந்த வாட்டர் டான்ஸ். தண்ணினால யாருக்கு தாங்க பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும், நான் என் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. அடிஷ்னலாக நம்ம பார்க் தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குட்டீஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. ஃபுல்லாக கிட்ஸுக்கு. கிட்ஸ் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு டீன் ஏஜ் கிட்ட போகிற அந்த கேர்ள்ஸ் வரைக்குமே நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. வீடியோ பாதிக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் அந்த ஸ்டார்டிங்கில் நீ சொன்ன விஷயத்துக்கான மீனிங் என்னன்னே புரியலையேம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு ரம்லான் மாதம் as usual நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 1 month எப்படி போகும்னே தெரியாது. பட் ஈத் ஹாலிடேஸ்ன்றது தான் வந்து ஷார்ஜாவில் இருக்கிறதுலே ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்கும். நிறைய ஹாலிடேஸ் அந்த டைமில் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்பாட்ஸ்லாம் தேடி போயிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம சேனல் பாருங்கள், நான் அதுக்குள்ளேயுமே ஒரு 2-3 ஸ்பாட் வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து மார்னிங்கே விசிட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை வந்து பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது நம்ம கடையில் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லைனா இந்த ஸ்பாட்லேயே வந்து ஸோ மச் ஆஃப் ஃபுட் ட்ரக் இருந்தது. ரொம்ப வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் நிறையா பார்த்தோம். பட் நிறையா வாங்கி சாப்பிடல. சும்மா லைட்டாக
ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போன டைம் எங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பட் ஒரு ஸ்நாக் ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ கூட ட்ரை பண்ணேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக செம்மையாக இருந்துச்சுல்ல. நீங்களே வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வியூவில் போய் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் போன ஈவினிங் டைமோட நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே போய் நல்லா இந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதோட இந்த பில்டிங்கோட பார்க் தான் இது. ஸோ அதனால தான் அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன். இது ஒரு ஆஃபீஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஒரு அமேசிங்கான ஸ்பாட்டுங்க. இது வந்து ரொம்ப பீஸாக ரொம்ப காமாக அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருந்தாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இங்கே போனதுமே இந்த ஸ்பாட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி தாங்க எனக்கும் ஃபீல் ஆச்சு. நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்பாட்டுங்க இது. நாங்கள் வந்து நைட் ஆகி தான் பார்த்தோம். ஸோ வந்து டே வியூ வந்து நானே வந்து நிறையா பிக்சர்ஸில் தான் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஸ்பாட் போய் விசிட் பண்ணுங்கள். பார்க்கிங்கோட சைட்லேயே வந்து பிகினிங் சைடு அப்புறம் வந்து பேக் சைட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுட் ட்ரக், ஸோ மச் ஆஃப் ஃபுட் ட்ரக்ஸ் இருந்தது. நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா சர்க்கிள் ஷேப்பில் வந்து பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த மாதிரி அப்படியே ஜாயிண்டாக இருக்குன்றதுலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டேஸ்ட் வாஸ் ஸோ குட். எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க் சூப்பரான ட்ரிங்க். இது வந்து நேம் வந்து மலாக்கின்னு சொன்னாங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் அமேசிங்க. இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது ஸ்பெஷல் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.